ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே இன்றைக்கு வந்து தாயார் தினமாக இருக்கிறது. இது ஒரு சிறப்பான ஒரு தினம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே எவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்குதோ அவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நின்று எங்கள் தாயார் எங்களுக்காக என்னென்ன செஞ்சுருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு தாயாரை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு அம்மா, நீங்கள் தான் எங்களுக்கு அப்பா. ஆனாலும் ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கிறதுக்கு, எங்களை வழி நடத்துறதுக்கு, எங்களோட வார்த்தைகளையும் உங்களோட வழிகளையும் வழி நடத்துறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருந்த தாயார் தந்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இவங்கனால தான் நாங்கள், இவங்களுக்காக தான் நாங்கள் சொல்லி நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எல்லா தாயார்களையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை. இன்னும் ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரை தாயார் ஆண்டவரே அந்த அந்த ஸ்தானத்தை ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆண்டவரை அவர் விவேகமாக செய்யும்படிக்கு தேவ ஆவியானவர் நீரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை கரெக்டான வழியில் நடத்தும்படிக்கு நீரே அவர்களுக்கு போதவராக இருக்கும்படிக்காக வேண்டிக் கொள்கிறேன். And in the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen. Amen. மறுபடியும் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி ஆண்டி. ஆண்டி உங்களுக்கு எத்தனை வயசு? 60 வயசு. அவங்க அம்மா சேர்த்து இன்னும் அவங்க அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்காது. ஸோ உலகம் எப்படி மாறிட்டு வருதுன்னு பாருங்க. ஓகே, நான் வந்து இந்த உலகத்தை நினைச்சிருப்போம் வருத்தப்படுற ஒரு ஆள். அதனால எப்போதுமே நான் வந்து இதெல்லாம் நான் வந்து கவனிப்பேன். சரியா? ஒரு நிமிஷம் வந்து நாங்கள் கவனிக்கணும் அந்த விஷயத்தெல்லாம். எது மாறி இருக்கு, எங்கெங்க மாறி இருக்கு, எங்கெங்க மாறி இருக்கிறோம், இதெல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச எடுத்துக்கிட்ட ஒரு காரியம் வந்து நீ தாயார் தினமாக இருக்கிறதுனால தாயார்களை குறித்து ஜீசஸுக்கும் இயேசுவுக்கும் தாயார்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ரொம்ப, அதாவது they have a connection, ஒரு தொடர்பு இருக்கு இயேசுவுக்கும் தாயார்களுக்கும். தாயார்கள்னா யாரும் உங்களுக்கு தெரியும், பெண்கள். பெண்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் சொல்ற கனெக்ஷன் வந்து நீங்க நினைக்கிற கனெக்ஷன் இல்லை, இது வேற மாதிரியான கனெக்ஷன். ஆமே, இயேசுவோட ஊழியத்துல இயேசு வந்து நல்லது செஞ்சிட்டு இருக்கும் போது, அவர் வந்து இந்த வியாதிப்பட்டவங்களுக்காகலாம் போய் ஜெபம் பண்ணும் போது, அவங்க செத்தவங்களை உயிரா எழுப்பும் போது, அவர் இந்த மாதிரி காரியங்களை செய்துட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி உதவியாளர்களா பெண்களும் இருக்காங்க. ஆமீன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமீன். ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். ஆனா இயேசுவுக்கு ஆண்கள் வந்து 12 சீஷர்கள், பெண்களை வந்து அவங்க சொல்லல. ஏன்னா கணக்குல எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவங்க வேதத்துல போடல. அவ்வளோ சீசர்கள் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன், பெண் சீசர்கள். ஆமீன். சரி, இப்ப சாமியாருங்களா இருக்கிறாங்கல்ல, இப்போ உள்ள சாமியாருங்களா இருக்கிறாங்க. அந்த சாமியாருங்களுக்குலாம் வந்து பெண் சீசர்களும் இருப்பாங்கல்ல, அது நம்மளுக்கு புரியுற மாதிரி. ஆனா இங்க இயேசுவுக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா அவங்களை குறித்து வந்து அவ்வளோ பெருசா வந்து எதுலையுமே இருந்தது கிடையாது. ஸோ ஏன்னா ஆண் எல்லா விஷயத்திலும் ஆண் முக்கியத்துவப்படுத்துறதுனால பெண்களை வந்து தேவன் எந்தெந்த இடத்துல பெண்களை முக்கியத்துவம் படுத்திருக்காருன்றது வந்து சில இடத்துல நமக்கு தெரியும். இப்போ மதர்ஸ் டேலாம் வந்தாக்கா நார்மலாக நீங்கள் கேட்குற காரியங்கள் வந்து நான் ஒன்று எஸ்தரை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க, இல்லை ரூத் புஸ்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க, இல்லை இயேசுவோட தாயாரை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. இதுதான் நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. நீங்கள் கேட்காத ஒன்றே இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசக்கூடாது. ஆமீன். ஸோ நான் எடுத்துக்கொண்ட ஆண்டவர் எனக்கு இப்போ நான் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது, இப்போ நான் வந்து ட்ரம் வாசிச்சுட்டு இருக்கும் போது நான் எழுதிட்டு வந்த பிரசங்கம் வேற. ஆனாலும் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு காரியத்தை குறித்து தான் நான் பேசுகிறேன். ஆமீன். யோவான் 8வது அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும். இயேசு ஒளியும் மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்ப தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களை உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே
கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ தேவபாரத பரியசேனம் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்திலேயும் மெய்யாகவே பிடிப்பட்டா. இப்படியாப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற நீர் என்ன சொல்கிறார் என்றார். அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாக பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படியே சொன்னார்கள். இயேசுவை குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையிலே அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பலமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லையிலே கடவான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்களுக்கு மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்ட பெரியோர் முதல் சிறியவர்களும் ஒவ்வொருவாய் போய்விட்டார்கள். இயேசு தனித்து இருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமித்தம் இந்த ஸ்திரியை தவிர வேறு எவரையும் காணாமல், ஸ்திரீ உன்மேல் குற்றச்சாட்டினார்களே, எங்கே? ஒருவனாலும் உன்னை ஆக்கினைக்குள்ளார தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவரை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்குவதில்லை, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்றார். நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து இது சொல்றேன். ஏன்னா இப்படி இருக்கீங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க உங்களுக்கு அவ்வளோவா புரிஞ்சிருக்காது. நான் வந்து இது ஒரு கதை வடிவத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்னன்னா, இயேசு இப்ப அவரோட வேலை வந்து என்னன்னா, அங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு, ஜனங்களாம் அவரை தேடி வருவாங்க. ஒரு நேரம் இருக்கும், உட்காந்து அவர் என்ன பேசுறாருன்றதை கேட்பாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க நான் பேசுறதை கேட்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நான் இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சில பேர், சில தலைவர்கள், இல்ல வேற சேர்ச்சி பாஸ்டருங்க ஒரு பொம்பளையை பிடிச்சி, ஒரு பெண்ணை பிடிச்சி இங்க கொண்டு வராங்கன்னு அந்த மாதிரி ஒரு கற்பனையில நீங்க யோசிச்சுக்கீங்க. பிடிச்சி இங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இப்ப இயேசு என்னோட இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன். இயேசு கிட்ட இப்ப கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நீ வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறல்ல, சட்டத்திட்டத்தை பத்தி எல்லாம் பேசுறல்ல, இதனாலதானே இவனுங்களாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பேச்சை கேட்கறதுக்கு. இப்ப உனக்கு ஒரு கேஸ் நான் கொண்டு வரேன். அதாவது என்னன்னா, இப்ப இவனுங்க பிடிச்சிட்டு வந்த அந்த பொம்பளை இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு விபச்சாரி. சரியா? விபச்சாரியை பிடிச்சிட்டு வந்து இயேசு கிட்ட கேட்கிறாங்க, நாங்க இவ விபச்சாரம் பண்ணதை பார்த்துட்டோம், நாங்க கையும் காலமா பிடிச்சிட்டோம். பிடிச்சது யாரு தெரியுமா? வேத பாரகர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும். இவங்க எப்படியாப்பட்ட ஆட்கள்னா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னுக்குல இருந்து, இயேசு ஒன்று ஒருத்தர் வரத்துக்கு முன்னுக்குல இருந்து இவங்க தான் அங்க அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க தான் கடவுளை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க பாவம் செய்யக்கூடாது, நீங்க தப்பு செய்யக்கூடாது, நீங்க தப்பு செஞ்சா இதான் பரிகாரம், நீங்க இப்படி செய்யணும், நீங்க அப்படி செய்யணும், நீங்க அப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறவங்க. கடவுளை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லி கொடுக்கிறவங்க. அப்படியாப்பட்ட ஆட்கள் தான் வந்து இப்ப அந்த இஸ்திரினா பைபிள்ல வந்து பெண், அந்த பெண்ணை பிடிச்சு கொண்டு வராங்க. கொண்டு வந்து இயேசு கிட்ட நீ என்ன செய்ய போற? அதாவது எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை பத்தி தான் நீயும் பேசுற. சரியா? இயேசு வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இவங்க சொல்லி கொடுக்குற காரியத்தை தான் இயேசுவும் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆமென். உண்மை தானே? அப்ப எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, என்னன்னா விபச்சாரம் பண்ணாக்கா கல்லுல அடிச்சு கொல்லணும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணுல புதைச்சிருவாங்க இந்த முழு உடம்ப, தலை மட்டும் தான் வெளியே தெரியும். வரவன் போறவன், ரோட்ல வரவன் போறவன் கல் எடுத்து அடிப்பான். அங்க ஒரு கூட வச்சிருவாங்க கல் நினைச்சு, சாவர வரைக்கும். ஒரு ஃபனியான விஷயம் வந்து என்னன்னா, ஒரு சிறப்பான விஷயம் வந்து என்னன்னா, இந்த சட்டத்தை கொடுத்தவரே இவர்தான். யாரு?
சரி, இதுல வந்து நம்மளுக்கு டவுட் இருந்ததா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேடி இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது என்று அவரல்லாமல் உண்டாகவில்லை. Okay, thank you, Uncle. You see, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. He was with God in the beginning. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமா தானே? இப்ப ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஆதியிலே தேவன் ஸ்டாப். ஆதியிலே பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன். ஆதியிலே யாரு? தேவன். இங்க பிரதர் படிச்சாரு, யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியிலே வார்த்தை. இங்க என்னது? தேவன். ஆதியிலே தேவன். அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார் அவர் சொல்றாரு. நீங்க பைபிள் படிக்கும் போது இந்த மாதிரி வசனங்கள்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் வந்து நீங்க பிடிச்சிக்கணும். இந்த ஆதியிலே இருக்குதுல்ல, இந்த ஆதியிலே தான் அவரும் சொல்றாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, யோவான் வந்து எப்படி எழுதுறாருன்னா, எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த ஜெனசிஸ் புஸ்தகம், ஆதியாகமம் புஸ்தகத்தை மாதிரியே அவர் எழுதுறாரு. உங்களுக்கு புரியுதா? இந்த எழுத்து வடிவமும் அந்த எழுத்து வடிவமும் சேம். இங்க அவர் எப்படி பைபிள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். யோவான் எழுதும் போது, அதாவது இந்த கதை எழுதுறாங்கல்ல, விபச்சாரி பற்றி உள்ள கதைன்னா, அவர் எழுத ஆரம்பிக்கும் போது, அந்த புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கும் போது அவர் என்ன எழுதினார்னா, ஆதியிலே வார்த்தை. அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் போட்டிருக்கா. அப்ப சட்டத்திட்டத்தை யாரை சிருஷ்டித்தாரு? ஆமென். So just to make it clear, ஆமென், தெளிவுபடுத்துறதுக்காக தான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நம்ம மறுபடியும் நம்மளோட விவசாய ஹிஸ்டரிக்கு தான் நம்ம போயிருக்கோம். சரியா? அப்ப நல்லா கவனிங்க. இங்க இயேசு கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தினால இவ இப்படி பண்ணனால இவள புல். இயேசு என்ன பண்ணாரு? இதை கேட்டுட்டு, ஏன்னா அவர் வந்து ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போது திடீர்னு இப்ப இடையில வந்து இப்படி வந்து பேசிட்டு நியாயம் கேட்கிறாங்க. இயேசு என்ன பண்ணாரு? அவங்களை கண்டுக்கலாம். அவர் பாட்டுக்கு தரையில குனிஞ்சி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி இப்படி மண்ணில் இப்படி எழுதிட்டு இருந்தார். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவன் 2 வார்த்தை பேசினாலும் 4 வார்த்தை வந்து திருப்பி நம்ம. ஏன்னா பாருங்க, இந்த சதுசேயர் பரிசேயர் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி கடவுள் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எப்படி கடவுள் எதிர்பார்க்கிறாருன்னு நடந்துக்கிறாங்க. அதை செஞ்சு காட்டு. புரியுதா நான் சொல்றேன்? இப்படியாப்பட்ட ஜனங்க தேவன் கிட்ட வந்து நியாயம் கேட்கும் போது தேவன் இப்படிதான் புரிஞ்சு எழுதி. புரியுதா? நீ நல்லது செய், நீயா போய் அந்த காரியத்தை பண்ண அப்படின்னு நீ புத்திமதி சொல்ற. அதனாலதான் இப்படியாப்பட்ட ஒரு கேஸ் வரும்போது ஜீசஸ் தேவன் யார்? ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை. இப்படிதான் அது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
மீன் அந்த வார்த்தைனாலதான் எல்லாமே உருவானுச்சு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? வானம் உண்டாவ கடவதாக. வானம் உண்டாயிடுச்சு. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் வந்து ஜீசஸா மாறார். அப்ப அந்த வார்த்தையை வச்சுதான் இந்த சட்டத்திட்டத்தை கொடுத்தது. ஆமென். சோ இப்படி வந்தவன ஜீசஸ் வந்து தலையில உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு, பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கிறாரு. சரியா? அப்ப கூட இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி சொல்லுங்க? போதகரே நீங்க என்ன சொல்றீங்க? சாமியாரே நீங்க என்ன சொல்றீங்க? இவளை நாங்க கை காலமா பிடிச்சிட்டோம், இப்ப இவளை தண்டிக்கணும். இது ஒரு வகையில இயேசுவை சோதிக்கிற மாதிரி. இவரு நம்ம சட்டத்திட்டத்துக்கு படிதான் வந்து நடந்துக்குவாரா, இல்ல அவர் வேற ஏதாவது செய்வாரான்னு அவரை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா இயேசு என்ன சொல்றாருன்னா, இதோ பாருங்க நான் செய்யறேன், நான் பேசுறேன். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நான் பேசுறேன், நான் செய்ய மாட்டேன். சோ இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். நல்லா யோசிக்கீங்க, ஒரு குரூப்பா ஒரு இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, ரொம்ப படித்து தேர்ந்த ஆட்கள். ஒரு குரூப்பா ஒரு ஆட்கள் இயேசு வருகிறார். இப்ப இவரை பிடிச்சு இவரை பிடிக்க பாக்குறாங்க. அதுதான். ஆனாலும் இயேசு வந்து என்ன பண்றாருன்னா, தெரியாத மாதிரி இருக்கிறாரு. அவங்க கேட்கிறாங்க, திரும்பி கேட்கிறாங்க. நீங்க அந்த வசனத்தை படிங்களேன். 7வது வசனம் படிங்க. 8. ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையிலே அவர் நிமிர்ந்து பார்த்து பாருங்க, அவர் ஓயாம கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கூட போய் வீட்டுல போய் நீங்க கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம், கடவுளே அவனுக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி, நீங்க ஓயாம கேட்டு எப்படி அவனுக்கு அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஓயாம கடவுளை தொந்தரவு பண்றது. ஓயாம தொந்தரவு பண்ணவன அவனால தாங்க முடியல. எந்திரிச்சுன்னு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாமல் முதலாவது கல்லையிலே கடவான் என்று உங்களில் பாவம் இல்லாதவன் யாரோ? இதுக்கு முன்னுக்கு நீங்க யாருமே பாவம் செய்யாதவர்களாய் இருந்தீங்கன்னா அவன் கல்லுடடி அப்படின்னு திருப்பி அவரோ உட்கார்ந்து எழுது. இப்ப நீங்க அந்த சதி செய்ய, நீங்க ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நீ இந்த காரியத்தை செய்யலன்னா நீ அட்ரா பார்ப்போம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்குமா? ரொம்ப அசிங்கமா போச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது. என்ன அவர் எப்படி பேச, அசிங்கமா போச்சு போ அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. இவங்க யாரு? பயங்கரமான ஆட்கள், எல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கிற ஆட்கள். பொம்பளை கூட பிரச்சனை, பெண்கள் கூட பிரச்சனை, சில கணவர்கள் இப்படி இருக்கிறாங்க, சில சகோதரர்கள் இப்படி இருக்கிறாங்க, அப்புறம் சில வேலை இடத்துல உள்ள முதலாளிகள், ஆண் தாக்கத்தை காட்டுறவங்க சில பேர் இப்படி இருக்கிறாங்க. இப்ப இந்த பெண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் மாட்டி நிக்கிற சாவுமாக உயிரோட உருவானுங்களான்னு தெரியலையே ஒரு நிலைமை அவருக்கு. அவர் மட்டும் வாயை திறந்து ஏதாவது சொன்னாரு, என்ன ஆயிருக்கும் அந்த பொம்பளைக்கு? இருப்பாங்களா? அவர் மட்டும் ஆமா உண்மை அப்படின்னாக்கா செத்தா. ஆனா இயேசு பெண்களை நேசிக்கிறார்.
பெண்கள் வந்து அவங்க தாழ்த்தி அவங்கள குறைச்சி மதிப்பிட்டுப்பாங்க. ஆனா எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அம்மாக்கள் இருக்கிறாங்கல்ல, அம்மா வந்து காலையில் எந்திரிப்பாங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்வாங்க, பசங்க செய்வாங்க, இப்படி செய்வாங்க, அப்படி செய்வாங்க, எல்லாத்தையும் பார்த்து அனுப்புவாங்க. பிள்ளைக்கு ஸ்கூல் காசு கொடுக்கணும், பிள்ளைங்க கொண்டு போய் விடணும். இப்போ உள்ள அப்பா அம்மாலாம் வந்து பிள்ளைங்களை ஏற்றிட்டு போய் காலையில் போய் விடணும், திருப்பி ஏற்றிட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும். so many things. சமைக்கணும், அன்னாடிக்கும் அந்த நெருப்பை பார்க்கணும். அந்த அடுப்புல அந்த நெருப்பு இருக்குல்ல, அன்னாடிக்கும் பார்க்கணும் அந்த நெருப்பை. கணவர் வேலைக்கு போயிட்டு வந்து, என்னது சாப்பாடு சரியில்லை, வெரி ஈஸி, யூ கேன் see very easy, you can hurt a woman very easy. ஒரு பெண்ணை வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து காயப்படுத்தணும், உதாசனப்படுத்துறது. நீங்க ஒரு பெண்ணை வந்து உதாசனப்படுத்தினீங்கனாலே அவங்க காயப்படுத்துவாங்க. அவங்களுக்கு நீங்க போய் அவங்கள அடிக்கணும். இதையும் தாண்டி சில பேர் எப்படிலாம், சரியா? நானும் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். நான் இங்க நின்று பேசுறதுனால நான் நல்லவன் அப்படிலாம் இல்லை. எனக்கும் அந்த மாதிரி அனுபவம் ஒரு காலகட்டத்தில் ஒரு கோபத்தினால என்னை மீறி நான் சில காரியங்களை செஞ்சிருக்கேன். இயேசு இப்ப இங்க கொண்டு வந்துட்டோம்னா, இவன் பாட்டுக்கு சொன்னோம்னா, இப்ப என்ன ஆச்சுனாக்கா, அவன் இங்க அந்த வசனத்தை படிக்கலாம், 9வது வசனம் படிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறுவரும் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு தனித்து இருந்தார். ஒண்ணு படிங்க பாருங்க. அவங்க அதை கேட்டாங்களா, கேட்டுட்டு மனசாட்சியினால குத்தப்பட்டுட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் எப்படி பெரியோர் முதல் அந்த வார்த்தையெல்லாம் ஏன் எழுதியிருக்காங்க நீங்க யோசிக்கணும். அப்பனா கழுத்து பையன்ல இருந்து வாலிபர் வரைக்கும் வந்துட்டாங்க. இவளை பிடிச்சுக்கிட்டு இவளை அடிக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், விபச்சாரத்துக்கு போற ஆண்கள் இல்லைன்னா விபச்சாரிக்கு அங்க என்ன வேலை? அவ தொழில் பண்ணணும்னா ஒரு 4 பேர் வந்தா தானே முடியும். உண்மைதானே? அப்ப விபச்சாரம் பண்ற ஆண்கள் அந்த தேவை அங்க இல்லைன்னா இவ எப்படி உருவானா? நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகம்னா, பாருங்க, இந்த இந்தியாவில் வந்து ஒரு இடம் இருக்கு, அது கிராமம், நிறைய கிராமம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா பீகார் அவன் என்ன தெரியும் பண்ணுவாங்க, 13-14 வயசு அந்த பொம்பளை பிள்ளைய அவங்க அப்பாவே அனுப்புவாரு. மனைவியை நீங்க வாடகைக்கு எடுக்கலாம், தெரியுமா உங்களுக்கு? மனைவியை நீங்க வாடகைக்கு எடுக்கலாம், கணவன் நீங்க வாடகைக்கு எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சைன் பண்ணிக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம், you can do anything with her, you can do everything with her. So this is the world that you are living today. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இப்படியாப்பட்ட இன்னைக்கு இன்னைய நாட்கள்ல, நான் பேசுறது இன்னைய நாட்கள்ல, வரக்கூடிய காலத்துல எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். இதை கேட்கறதுக்கே காது பூசுது இல்ல. பாருங்க, ஆண்டவர் என் தேவன் இருக்கிறார்ல, இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ல, அவர் வந்து ஆண் இல்லை பெண்ணும் இல்லை, அவர் 2 பேரையும் நேசிக்கிறார். ஆணை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி தான் பெண்ணையும் நேசிக்கிறார். அவங்க 2 பேரும் வேற வேற இல்லை. ஆதாம் இருந்தான்னா ஏவாள் இருக்கணும், ஆபிரகாம் இருந்தா சாரா இருக்கணும், யாக்கோபு இருந்தா லேயாள் இருக்கணும். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போறேன். இப்ப நல்ல வேலை இயேசு குடும்ப பிரச்சனை எதுவும் பார்க்கலன்னு நினைக்கிறேன்.
ஆனா அவரோட அந்த ஊழிய அனுபவங்கள்ல வந்து குடும்ப பிரச்சனை வரல, புருஷன் முன்னாடி சண்டை போட்டு வந்தாங்க அப்படின்னு எழுதலைங்க. ஏன்னா ரொம்ப ஹாப்பி. அங்க வேதனை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. நான் இவ கூட வாழ்வேன், இவரை பிடிக்கலையா, நான் ஒரு டைவர்ஸ் லெட்டர் எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு அவளை அனுப்பி. இயேசு வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலம் இருக்குல்ல, ஏன்னா மோசேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, இவனுங்க என்ன பொம்பளைய அடிச்சு கொலை பண்ணு, பிடிக்கலன்னா அடிச்சுக்கிறது, கண்ணை அடிக்கிறது. பாருங்க, கண்ணுலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். கண்ணு அடிச்சுட்டாக்கா கண்ணு பொட்டையாயிருமா, பார்க்கலாமா, பார்க்க முடியுமா? இந்த மாதிரி காரியங்கள் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்தனால மோசி என்ன பண்ணாரு, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி சேர்த்து அவளை பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ டைவர்ஸ் போட்டு அடிக்காது அப்படின்னு வந்த சட்டம் அது. இந்த இடத்துல ஏன் இயேசுவோட காலத்துல வந்து அந்த பிரச்சனை வரலனாக்கா, இப்ப நான் இவ கூட வாழ்வேன், எனக்கு இவளை பிடிக்கலன்னா அவளுக்கு டைவர்ஸ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு நான் வேற ஒருத்தர் கூட வாழ்வேன். ஸோ அதனால பிரச்சனை புதுசாக முன்னாடி பிரச்சனை அந்த டைம்ல அவ்வளோவா இல்லை. ஐ மீன், புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருவேளை இயேசு இப்ப இருந்தாருன்னா எத்தனை புருஷன் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பாங்க எனக்கு தெரியாது. ஐ மீன், டெய்லியே இயேசு சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு டைமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, என்னோட நோக்கம் வந்து என்னன்னா, என் இயேசு பெண்களை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். நீங்க நினைக்கலாம், நீங்க அடுப்பு சமைச்சுக்கிட்டே நான் ஒண்ணும் இல்லை அந்த குடும்பத்துல நீங்க நினைக்கலாம். நீங்க துணி காயை போட்டுக்கிட்டு மொட்டை மாடியில நீங்க நினைக்கலாம், கல்யாணம் பண்ணேன், பெண்ணா பிறந்துட்டேன், இத்தனை வயசு வரைக்கும் படிச்சேன், அப்பா அம்மா கட்டி கொடுத்துட்டாங்க, எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. இப்ப உள்ள பெண்களை பத்தி நான் பேசலன்னா அந்த காலத்துல உள்ள பெண்களை பத்தி பேசுறேன். எனக்கு அவன் யாருன்னு தெரியாது. பார்த்தாங்க, அவங்க என்னோட 2 வயசு கூட 3 வயசு கூட அதில் ஆகிடுச்சு. அதோட அவனுக்கு செய்ய ஆரம்பிச்சு, அவன் பிள்ளையை நான் என் வயிற்றுல சுமக்கணும், அவன் சட்டையை துணியை நான் துவைக்கணும், அவனுக்கு நான் சமைச்சு போடணும், நான் சாப்பிட்டனால எனக்கு நான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். ஒரு பெண்ணோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி வாழ்க்கை. இப்படி ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வந்து அவ முக்கியம்னு அவளுக்கு தோணுமா? அப்ப கல்யாணம் பண்ண பெண்ணுக்கு அந்த கிதினா இவ யாரு? மணி நேரத்துக்கு ஆண்களோட பழகுறவ. So 1 hour you are my husband now. Then I go there. நீங்க இப்பதான் அந்த சட்டையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அந்த காலத்துல இருந்து இருக்குது சட்டையெல்லாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் வருதுல, அந்த காலத்துல இருந்து இந்த பிரச்சனை தான் இருக்கு. இப்போ உள்ள பிரச்சனை கிடையாது. இல்லையா? 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்காங்க நீங்களே பாருங்க. வேதத்தை வாசிக்கும் எப்படி இருக்கு, அதுதான் நீங்க படிக்கணும். வேதத்தை வாசிக்கணும். நீங்க படிக்கணும்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க படிக்கலன்னா நீங்க கரெக்டான பரீட்சை ஹால்ல போய் உட்கார்ந்தாலும் உங்களால அந்த பரீட்சை எழுத முடியுமா? சில பேர் அப்படிதான் நல்லா தெளிவா பயங்கரமா படிச்சுட்டு எஸ்பிஎம் போறதுக்கு பதிலாக ஏதோ எஸ்டிபிஎம்ல போய் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது பரீட்சை மேடை இது எங்க என்னோட இது. ஏன்னா பரீட்சை எழுத போகும்போது ஒரு டிஜிட் கொடுப்பாங்க, ஒரு நம்பர் கொடுப்பாங்க, இதான் உன் நம்பர், இதான் உன் பரீட்சை நம்பர், நீ இந்த நாக்காடியில தான் உட்காரணும் அப்படின்னு. அதை கூட கவனிக்கணும், படிச்சு புரிஞ்சுக்கணும். இது என்ன நினைக்கிறீங்க? இந்த புக்கு வந்து இந்த ஒரே புக்குள்ள 66 புக்கு இருக்கு. இந்த மாதிரி புக்கு உங்களால எங்க பார்க்க முடியும்? ஒரே புக்குள்ள 66 புக்கு இருக்கு. கடவுள் வந்து மனுஷனுக்கு எழுதின லவ் லெட்டர் வந்து இந்த புக்கு படிக்கலாங்க, தப்பு இல்லையே. 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையா? ஆமா தானே? இப்ப இந்த பெண்ணோட கதையை பத்தி யோசிச்சு பாருங்க. காப்பாத்துறதுக்கு புதுசாக வரமாட்டான், எவனோ இவ கூட இருந்த இவனுமே இப்போ வரமாட்டான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவர் சூழ்நிலை உங்களுக்கு புரியுதா? இப்ப இவ கூட காசு கொடுத்து இவரோட சல்லாபம் பண்ணிட்டு இருந்த அந்த ஆம்பளை நீ யாருமே வரமாட்டாங்க. அவ கூட இருந்த அந்த ஆம்பளை இல்ல, அந்த குரூப்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ அவன் நினைச்சுக்கிட்டா சொல்லியிருக்கான்ல, இயேசுவே இதோ இவன் 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 இவன்
இவனும் தான் என் கூட செஞ்சான், அப்ப இவனையும் கழுவுல அடிக்கன்னு சொன்னாங்க. அவன் பேசவே இல்லை. அவன் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாமா இல்லையா? சொல்லிருக்கலாமா இல்லையா? மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கு. 7 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதே இருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படியே நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆளாக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ மத்தவனை குற்றம் நீ சொல்லாத, அவன் தப்பு பண்ணான்னு நீ பேசாத. ஏன்னா நீ அவன் தப்பு பண்ணான்னு எப்படி நீ வந்து இப்படி எதிர்த்துக்கிட்டு நின்று பேசிட்டு இருக்கியோ அப்படியே உனக்கு நடக்கும். புரியுதா? அவன் உன்கிட்ட ஒரு போத்த தண்ணி கேட்டால, நீ திருவுன்னு கொடுத்தல, அவனுக்கு அவன் தாகம் தெரியாம கிடக்குறான் அப்படின்னு நீ செஞ்சல, அப்ப இந்த இடத்துல இந்த பெண் வந்து என்ன பண்றான், மௌனமா. இன்னைக்கு எத்தனை பெண்கள் தெரியுமா, அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, அவங்களுக்கு நடக்கிற காரியங்களை நினைச்சு மௌனமா அவன் ஒன்றும் பண்ண முடியாம இருக்கான். அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஆண்களுக்குள்ள இருக்கிற ஒரு சிறப்பான இல்லாத ஒரு சிறப்பான காரியம் வந்து பெண்களுக்கு இருக்கு. அது என்னன்னா பொறுமையா பொறுத்து போறது, சகிச்சு போறது. ஆண்களுக்கு சகித்தன்மை ரொம்ப இல்லைங்க. ஆம்பளைங்களுக்கு சகித்தன்மை எங்களுக்கும் இருக்கு, ஆனா ரொம்ப இல்லை. இந்த விஷயத்துல போட்டி வந்தா பெண் தாங்க ஜெயிப்பாங்க. சகிப்பு தன்மையில போட்டி வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண் தான் ஜெயிப்பாங்க. இதையும் தாண்டி சில பேர் இயேசு மாதிரி இருக்கிற சில ஆண்கள்னால அதை செய்ய முடியும், எல்லா ஆண்கள்னால அது முடியாது. சரியா? நான் வாழ்க்கையோட நிதர்சனத்தை பத்தி தானே நான் பேசுறேன். நீங்க எதுவுமே தெரியாதவரை நீ பார்க்க வேணாம். இது எல்லாம் வாழ்க்கையில டெய்லி நீங்க கோத்ரூ பண்ற காரியம் தானே. ஐ மீன் பாருங்க, பாருங்க, அவங்க அம்மா அவங்க 60 வயசாச்சு, அவங்க அம்மா எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு அவங்க இப்போ வரைக்கும் வந்து சொல்றாங்க. அதுதாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்க, இப்போ ஒரு ஆண் வந்து வாத்தியாரா இருந்தாருன்னா, நான் இதை எங்கேயோ கேட்டிருக்கேன், அதனால உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஆண் வாத்தியாரா இருந்தாருன்னா அவர் பையன்களுக்கு வந்து எப்படி கிளாஸ் எடுப்பாருன்னா, A for apple, B for ball, C for cat அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏ சொல்லுடா சொல்ல மாட்டான், பட்டுன்னு ஒன்று வைப்பாரு, ஆன்னு கத்துவான். A for you understand the way of teaching. ஆம்பளைங்க சொல்லி கொடுக்குறது. அதே ஒரு பெண் வாத்தியாராக இருந்தாங்கன்னாக்கா அதே ABCD ஆ முடிஞ்சு AAE இருக்குல்ல, ஆ முடிஞ்சு அடுத்தது என்னன்னு கேட்டாக்கா, அவன் தெரியல டீச்சர்னு சொன்னானாக்கா ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுப்பாங்க, அப்படி சொல்லி கொடுப்பாங்க. பெண் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க விதம் உங்களுக்கு புரியுதா? கரிசனையா, அன்பா, பெண்களுக்குள்ள இயற்கையாவே அது பின்னாடி வந்தனாலேயோ என்னமோ, ஆண்களை விட பின்னாடி படைக்கப்பட்டனாலேயோ என்னவோ அவங்களுக்கு பொறுமை இருக்கும், அவங்களுக்கு நிதர்சனம் இருக்கும். சில சமயம் வந்து அவங்களோட கணவன் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு நிற்பாரு, இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதை ஆராய்ச்சி இது சரியில்லை, வெயிட் பண்ணுங்க. புரியல என்ன சொல்றேன்னு? செஞ்சிருக்கீங்களா நீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது இல்லை? நீங்கள் அவங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க, இப்போ செய்ய வேணாம், இது எனக்கு ரொம்ப சரியா படலை. ஒரு பெண்ணுக்கு ஒரு காரியம் சரியா படலைனாக்கா அது செய்ய மாட்டிப்பீங்க.
எங்க வீட்டில் ஆடும்போது எங்க அப்பா வந்து இந்த சப்பாட் கையா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சப்பாட் கையா தெரியும்ல, காசை போட்டு நிறைய பேர் ஏமாந்தாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பணம் கிடைச்சது, ஒரு பெரிய பணம். அப்ப எனக்கு சின்ன பிள்ளை, நான் எங்க அப்பாவுக்கு எப்படி காசு வந்து கூட எனக்கு தெரியாது. அப்ப அந்த காசு எடுத்து எங்க அப்பா என்ன பண்ண போறோம்னா அந்த சப்பாட் கையால போடணும், எல்லாம் இப்போ காசு போட்டு வட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, நானும் போய் போட போறேன் அப்படின்னு. எங்க அம்மா சொன்னாங்க, அவசரப்படாதீங்க, ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்குங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல முடியாது, போய் காசு போட்டாரு. 1 மாசம் 2 மாசம் வட்டி காசு தான், அதோட எல்லாம் தூக்கிட்டு விட்டாங்க. போச்சா? எங்க அம்மா சொல்ற மாதிரி எங்க அப்பா இன்னைக்கு வந்து அந்த காசை போட்டு ஒரு நிலத்தையோ வீடு, அவர் ஒரு ஓனரா பாருங்க. ஆப்பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கோமாளிக்கள் நாங்க பாக்குறதுக்கு தான் வந்து கருத்து முறையா இருப்போம், ஆனா நாங்க ஒரு பயங்கரமான கோமாளிகள். புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பெண்கள் கரெக்டா செய்வாங்க, கரெக்டா முடிவு கொடுப்பாங்க, தெளிவா செய்வாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அந்த பொறுமை, அந்த கரிசனை. நான் அப்ப சொன்னேன்ல சில குவாலிட்டிஸ். ஸோ அப்ப இந்த பெண்ணு அப்படியாப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவளும் அது இழுத்துக்கிட்டு நிற்கல. இவனும் என் கூட செஞ்சான், இவனும் என் கூட படுத்தான், தயவு செய்து இவனையும் வந்து கழுவிட்டீங்க, என்னையும் மட்டும் வந்து இந்த மாதிரி செய்யுது. ஆனா இவங்க எல்லாம் வந்து பெரியவன்ல இருந்து சிறியவன் வரைக்கும் ஒரு சாவு அடிக்கணும்னு நிக்கிறாங்க. ஒண்ணு இவ கிடைக்கலையா ஏசு, யாராவது ஒரு ஆளை நான் இன்னைக்கு பிடிச்சே ஆவேன். ஏசு தப்பா பதில் சொன்னாலும் ஏசு பண்ண போகுது. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணு அவன் இல்லைன்னா இந்த ஆளு ரொம்ப பிரச்சனை பண்றான் நம்ம கிட்ட. நம்ம செய்யலாம், நம்ம வந்து ஆளுங்களுக்கு பாடம் எடுக்கிறோம். இப்ப யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க, எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, அவர் செய்யவும் செய்யறாரு, பேய் ஓடுது. நம்ம ஜெபம் பண்ணா பேய் ஓட மாட்டேங்குது, நம்ம ஜெபம் பண்ணா எவனும் நல்லா மாட்டான். ஆனா இந்த ஆள் எல்லாத்தையும் கரெக்டா செய்யறாரு. ஏன் என்றால் நீ வந்து ஒரு நல்லதை பத்தி பேசும்பொழுது அதை கடைப்பிடிச்சிட்டு நீ பேசுறீன்னா அதோட நன்மை உனக்கு கிடைக்கும். ஆமென். அப்ப இந்த மாதிரி காரியங்கள் போயிட்டு இருக்கும்போது இயேசு வந்து அவர் இப்ப திருப்பி கேட்கிறாரு. இயேசு வந்து கேட்கிறாரு, யாராச்சும் இப்ப ரொம்ப நேரம் சென்று திருப்பி கேட்கிறாரு. அவரும் மட்டும் தான் அங்க நிக்கிறாங்க. இப்ப பிடிச்சிட்டு வந்தவனுக்கு எல்லாம் போயிட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்ட்ராக்ட், ப்ளீஸ். எல்லாம் போயிட்டாங்க. அந்த பொம்பளையும் அந்த விபச்சாரியும் இயேசு மட்டும் தான் இருக்கிறாங்க. இயேசு அப்படி பார்த்துட்டு இங்கடா எல்லாத்தையும் காணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. இவன் நின்றுட்டு இருக்கான். யாரும் உனக்கு கருத்து அடிக்கலையாமா? இல்லையா, எல்லாம் போயிட்டாங்க. அப்ப நானும் உனக்கு செய்ய மாட்டேன், நீ போகுமா? ஆனா நீ பாவம் மட்டும் செய்யாத. புரிச்சா? இந்த அன்பின் சுருபியதான், இந்த நியாயம் தீர்க்காத தேவனை தான், இந்த நீ பண்ணதுக்கு கணக்கு பார்த்து உனக்கு கரெக்டா செய்யாத தேவனை தான் நீங்க ஆளுங்க வேணாம்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஜீசஸ் பத்தி பேசுறதுக்கு ஐயோ போய் இந்த அன்பின் தெய்வம். வரலாற்றுல வந்து எந்த ஆண்கள் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்க தயவு செய்து என்ன சொல்லுங்க. ஒரு சில விஷயம் நான் சொன்னா உங்களுக்கு காது வலிக்கும். மகாத்மா காந்தி இருக்கிறார்ல, மகாத்மா காந்தி 80-90 வயசா இருக்கும்போது அவரு சின்ன பெண்களோட போய் படுத்துப்பாரு. அவருக்கு அந்த காம உணர்வு இருக்குதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக அவர் அப்படி செய்வார். படிச்சிருக்கீங்களா பிரதர்? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? கோயில் யாரே தலைவர் Yes, lot of people. Okay, Columbus. Do you know what is Christopher Columbus? யார் தெரியுமா? அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர். அவர் ஆக்சுவலி இந்தியாவை தான் கண்டுபிடிக்க போனாரு. ஆனா அவர் இங்க குழம்பி போய் அமெரிக்காவுக்கு போய்
சிவப்பு இந்தியர்களை பார்த்து இவர்கள் தான் இந்தியன்னு சொல்லி அமெரிக்காவை போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு. அப்படியாப்பட்ட கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கிற பெண்களை, சின்ன பெண்களை அவரு பணத்துக்காக பணக்காரங்க கிட்ட போய் விற்பாரு. கோயில் போய் படிங்க, அது தப்பா பேசுறேன் பாருங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாருல, என் தேவன் வந்து பெண்களை நேசிக்கிறவரை, பெண்களுக்கும் ஒரு உரிமை, ஒரு காரியம், ஒரு ஸ்தானத்தை வந்து கொடுத்து வச்சிருக்கிறார் அவர். தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கோயிலுக்கு போறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு தீட்டுனா உங்களால கோயிலுக்கு போக முடியுமா? ஆனா நீ எப்ப வேணாலும் யோசிக்க. தர்காக்குள்ள பெண்கள் விடுவாங்களா? ஒரு நோன்பு சமயத்துல தான் வந்து அந்த ஐடியல் ஃபிட்ரி இருக்குல்ல, ஐடியல் ஃபிட்ரி இருக்குல்ல, ஸோ அந்த டைம்ல தான் வந்து பெண்கள் வந்து தர்காக்குள்ள போக முடியும். அதை தவிர்த்து இப்ப எனக்கு தெரியல, சட்ட ரீதிப்படி வந்து அவங்களோட சட்ட ரீதிப்படி வந்து ஆக்சுவலி அந்த பெண்கள் வந்து ரொம்ப தர்காவுக்கு வரக்கூடாது. ஆண்கள் That is why I'm telling you, இயேசு பெண்களுக்கு வந்து கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை உங்க கூட இருக்கிற ஆணோ, உங்க கூட இருக்கிற ஆட்களோ பார்த்தாங்கன்னா இந்த மதர்ஸ் டே உங்களுக்கு அர்த்தம் மதர்ஸ் டே. அவரை நியாயம் தீர்க்கவே இல்லை. அவர் தான் அந்த சட்டத்தை எழுதினவரே. நீங்க இதை கவனிக்கணும். இந்த சட்டத்தை கொடுத்ததே அவர்தான். உங்கள எவனாவது விபச்சாரம் பண்ணா கழுவுன்னு சொன்னாரு. இவனுங்க அவனுங்க சாதகத்துக்கு அதை பயன்படுத்தி இந்த பொம்பளையை சாவடிக்கலாம்னு நினைச்சானுங்க. ஆனா என் தேவனுக்கு தெரியும் இதுதான். அப்படிதான் அவருக்கு வாழ்க்கையில ஒரு நியாயம் செய்யுது. நீங்க அமைதியா இருங்க, அன்பா இருங்க. அன்புன்னு நம்ம பேசும்போது சில சமயத்துல நம்ம அன்பு காட்ட போய் நம்மளுக்கு வம்பு வர்றது சகஜம். ஆனா அந்த அன்புக்குள்ள நீ நிலைச்சிருக்கலனாக்கா நீ வம்பு போட ஆரம்பிச்சிருவ. அப்ப அந்த அன்பு உனக்குள்ள உண்மையான உள்ளுக்கு இல்லைன்னு அர்த்தம். அந்த அன்புனால நீ பிடிபடலன்னு அர்த்தம். அவர் அன்பா இருக்கிறனால அவரையும் அவர் காப்பாத்திக்கிட்டாரு, அவங்க பெண்ணையும் அவர் காப்பாத்திட்டாரு. நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவான். நீ உன் பாருங்க, அதாவது நீ உன் சுய புத்தி மேல சாயாத. ஓகேவா? உன் சுய புத்தி மேல நீ சாயாத. நீ கடவுளை நம்பி, அவர் உன் பாதையை நேராக்குவாரு. உன் சுய புத்தி மேல சாயாத. ஏன்னா உன் சுய புத்தி மேல நீ சாஞ்சினா நீ இந்த மாதிரி கருத்து தான் பண்ணிட்டு இருக்கான். அவனோட நான் பெருசு, இவனோட நான் பெருசு, இவனை நான் இப்படி பண்ணுவேன், அவனை நான் அப்படி பண்ணுவேன், அவளை நான் இப்படி பண்ணுவேன், அவன் என்னை பத்தி பேசுறாளா, அவன் குடும்பத்தை பத்தி பேசுறாளா, சத்தா இன்னைக்கு அப்படிலாம் நீ பண்ண மாட்டேன். கர்த்தரை நம்பினா அவன் என்ன பேசினாலும் கல்லு வரி நிப்ப. இயேசுவை எப்படிலாம் நோண்டி பார்த்தாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு? உசு பேத்தி பார்த்தாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு?
அந்த அன்பின் சுருளி. ஏன் அன்பின் சுருளின்னு சொல்றேன்னா, அன்புக்கு ஒரு உருவம் இருக்குதுன்னா அது அன்பு தான், அது இயேசுதான். அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையில தான் உங்களை உண்டாக்குனாரு. அந்த வார்த்தைனாலதான் இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் என்னைய மாத்துனுச்சு. என்னைய மாத்துற அந்த வார்த்தை உங்களையே மாத்தும். பாருங்க, இயேசு அதனாலதான் இந்த பெண் கடைசியா என்ன தெரியுமா பார்த்தா, இயேசு கூட சேர்ந்துட்டான். இயேசு கூட சேர்ந்துட்டோன்னா சில முக்கியமான இடத்துல அவ இயேசுக்காக ஏங்கனா. எப்படி தெரியுமா, இயேசு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அதாவது அவங்களோட வழக்கப்படி இப்ப சாப்பிடறதுக்கு யாராச்சும் உங்க வீட்டுக்கு வந்தா காலை கழுவிட்டு உள்ள போதான்னு சொல்லுவீங்களா? இப்ப சாப்பிடறதுக்கு யாராச்சும் உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா, யாராச்சும் விருந்தறி வந்தாங்கன்னாக்கா, ராத்திரி நேரத்துல வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம சொல்லுவோம், காலை கழுவிட்டு வாங்க, தண்ணி கொடுப்போம், காலை கழுவிட்டு வாங்கன்னு சொல்லி தண்ணி குடிக்க கொடுப்போம். அப்புறம் தான் வீட்டுக்குள்ள கூட்டு வருவோம். ஆமாவா இல்லையா? இதுதான் உண்மையான தமிழர்களோட பண்பாடு. இப்ப இவங்க இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்டு இயேசுக்கு கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, இயேசுவை கட்டி பிடிக்கல, அதாவது கௌரவிக்கல. ஏதோ ஒரு நாய் மாதிரி கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க போய் சாப்பிட்டுட்டு அவங்களோட இருக்கும்போது இந்த பெண் வருவா. இந்த பெண் தான் தைலத்தை உடைச்சி, விளையான அந்த தைலத்தை உடைச்சி இயேசுவோட காலில் தைலத்தை போட்டு அவன் முடிய வச்சு தொடச்சி அழுந்து, நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு செஞ்சு, இப்ப இயேசு செத்து போயிட்டோன்னா கல்லறையில வச்சுட்டோன்னே காலையிலே ஏச்சு ஓடுறான். இவதான் அவன் கல் அடிபடாம காப்பாத்தினாரு. பாத்தீங்களா? அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் உங்க எல்லாத்தையும் எத்தனை வாட்டி காப்பாத்திருப்பாரு. நீங்க நன்றி விசுவாசமா இருக்கணுமா இல்லையா? உங்களோடு இருக்கிற உங்களோட மனைவியோ, உங்களோடு இருக்கிற, நான் என்ன சொல்றேன்னாக்கா, அன்பு காட்டுறதுக்கு அன்புக்கு அளவில்லை. நீங்க அளவில்லாம அள்ளி கொடுங்க, உங்களுக்கு அளவில்லாம கடவுள் கொடுத்துட்டே இருப்பாரு. அன்ப தேவன் பெண்களை ரொம்ப நேசிக்க, ரொம்ப நேசிக்க. அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு கீழே நின்றுட்டு இருந்தது ரொம்ப பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. ஆண்களை 1-2 பேர் தான். அவர் சீசன்கள் எல்லாம் ஓட போயிட்டாரு. அவர் சொன்னார், புரியுதா? பெண்கள் தான் நினைக்கிறாங்க. எனக்கு புரியல எப்படி அவங்களுக்கு தெரியும். அன்பு, அவ்வளவு அன்பு அவர் மேல. நீங்க அன்பான ஆளா இருந்தீங்கன்னா உங்க மனைவி உங்களை விட்டு போவாரு, உங்க பிள்ளை உங்களை பேச்ச மீறாது. எல்லாம் நீங்க காட்டுறது. நீங்க ஒரு அன்பான மனைவினா, நீங்க ஒரு அன்பான தாயினா, நீங்க காட்டுறதுலதான் இருக்கு உங்க பிள்ளை, உங்க கணவன். புரியுதா? சோ ஆண்டவர் பெண்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த வகையில நீங்க ஆண்டவர் இப்படி இந்த ஆங்கிள் இருந்து பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த கோணத்திலிருந்து நீங்க என்னுடைய இயேசுவை பார்த்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. என் இயேசு இதுதான். என் இயேசு நியாயம் தீர்க்கிறவர் இல்ல, அவருடைய காப்பாற்றுறதுக்கும் வல்லவரா இருக்கிறாரு. உன்னை நியாயம் தீர்க்காம உன்னை நிம்மதியா வாழ வைக்கணும்னாலும் அவரால் முடியும். அவரால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா சமாதானத்தின் பொருள் அவர் மாத்திரம்தான். அவர் உன் மனசுல இருந்தாதான் அவர் சமாதானம். அவர் மனசுல இல்லை, உன்னால நல்லவனாக வாழவே முடியாது. எங்க வேணாலும் போயிட்டு வா, நீ இமயமலைக்கு போ, நீ அங்க போ, நீ இங்க போ, நீ எங்க வேணாலும் போயிட்டு வா, உன்னால நல்லவனா வாழ முடியாது. அப்படி நீ வாழ்ற, நீ நிரூபிச்சாலும் அது கொஞ்சம் காட்டலாம், அது நிலையா இருக்காது. சரி, உங்க உங்க கூட இருக்கிற பெண்ணை நேசிங்க. கர்த்தர் அவங்களை ரொம்ப நேசிக்க. ஆமென். உங்க மத்தியில் இருக்கிற எல்லா சகோதரிகளை ரொம்ப நேசிங்க. சகோதரிகளை நல்ல விதமா பாருங்க, சரியா? கெட்ட விதமா பார்க்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கும் நல்லது இல்லை, அது சகோதரிக்கும் நல்லது இல்லை. ஆமென். சரி, நம்ம கண்ணை முடிச்சோம். நல்லவரே
நன்றி சொல்லுகிறோம். இந்த காலையில நீங்க இறங்கி பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க பெண்கள் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு விசேஷித்தமா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் இனிமே அவர்கள் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காதபடி ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கை எவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதபடிக்கு என் தேவன் நீங்க அவங்களை எப்படி நேசிக்கிறீங்கன்றத அவங்களோட கண்களையும் அவங்களோட இருதயத்தையும், ஆவிக்குரிய கண்களையும் ஆவிக்குரிய இருதயத்தையும் நீங்க இப்போதே திறந்தறிந்து படிக்கலாம். ஆண்டவரே, உங்களுக்காக திரளான பெண்கள் ஆண்டவரே உங்களுக்காக இறங்கி ஆண்டவரே ஊழியம் செய்யும் படிக்கா உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே, ஆண்டவர் அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்து ஆண்டவரே ஜனங்களை உள்ளுக்கு கொண்டு வரும்படிக்காக ஆண்டவரே ஒரு ஆத்துமா மீது எவ்வளவு பாரம் இருக்குதோ அதை போலவேதான் ஆண்டவரே நீங்க தாய்க்கு பிள்ளை மேல எவ்வளவு பாரம் இருக்குதோ ஆண்டவரே அதை போலதான் உங்களுக்கு ஆத்துமா மேல பாரம் இருக்குது ஆண்டவரே. அந்த பாரம் எங்களுக்கும் வரணும் ஆண்டவரே. சகோதரிகளாக இருக்கிற இவங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆண்டவரே காரியம் இருக்கிறதுனால அவங்களை இன்னும் நீங்க பலப்படுத்தி இன்னும் சிறப்பித்து நீங்க அவங்களை நடத்த முடிக்காத உங்க கரத்துல சகோதரிகளை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஒரு ஆபத்தும் இவர்களை தீண்டாதபடிக்கு ஆண்டவரே, இவர்களோட கணவர்களும் சரி, இவர்களோட சகோதரர்களும் சரி, ஆண்டவர்களோட மகன்களும் சரி, ஆண்டவரே இவர்களோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் சரி, இவர்களை சரியாக நடத்தும்படிக்கு, இவர்களை நேராக பார்க்கும்படிக்கு, இவர்களை ஆண்டவரை அன்பாக பார்த்துக் கொள்ளும்படிக்காக நீங்க ஒப்படைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் கண்களில் திறந்தருளி ஆண்டவரை இந்த சகோதரிகளை நல்லபடியாக பார்த்துக் கொள்ளும்படிக்காக நீங்க அவர்களுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த விதமான தகுதியும் இல்லாத இந்த செவி நிலாயதற்குள்ளாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க உங்களோட மிகுந்த கிருபையினாலும் மிகுந்த இரக்கத்தினாலும் மிகுந்த அன்புனால வச்சிருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தின் நிமித்தம் கேட்டேன், அதே விசுவாசத்தின் நிமித்தம் கேட்டதை பெற்றுக்கொண்டேன். என் விசுவாசத்தை எனக்குள்ள நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்தை வெட்கப்படுத்தாத என் ஆண்டவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And in the mighty name of the Lord Almighty Jesus Christ, name we pray.